வணக்கம் தோழர்களே. உச்ச நீதிமன்றம் அதிரடியான வழிகாட்டுதலை தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. மோடிக்கு மரண அடி விழுந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கிறது. இதுவரை செஞ்ச அத்தனை அட்டகாசத்துக்கும் முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன நடந்துச்சு? நேற்று முக்கியமான விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியுங்க, பீகார்ல இந்த ஆண்டு நவம்பர் மாசம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த சட்டமன்ற தேர்தலுக்காக எக்கச்சக்கமான உள்ளடி வேலைகளை மோடி செய்கிறார். மோடியினுடைய பார்ட்னரா இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சேர்ந்து செய்கிறது. இந்த உள்ளடி வேலைகளை ஒன்றுதான் ஜிஎஸ்டியை குறைக்கிற வரைக்கும் போனது. இவ்வளவும் செஞ்சும் மக்கள் மோடிக்கு எதிராக நிற்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்குங்க. 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற பெயரில் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும். இந்த 65 லட்சம் பேரை மீண்டும் இணைப்பதற்கான வேலையில உச்ச நீதிமன்றம் பல முறை வழிகாட்டுதலை செஞ்சோம். தேர்தல் ஆணையம் மெத்தன போக்க கடைபிடிச்சு. உச்ச நீதிமன்றம் சொல்லட்டுங்க, உச்ச நீதிமன்றத்துக்கே எஜமானர் ஒருத்தர் நாங்க வச்சிருக்கோம், அவர் தான் 56 இன்ச் மோடி அப்படின்னு லெத்தாஜிக்கா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க வேடிக்கை தான் பார்ப்போம் அப்படின்னு திமிரா இருந்தது தேர்தல் ஆணையம். நேற்று கடுமையான விசாரணை நடக்குதுங்க. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மக்களினுடைய சார்பாக அங்க ஆர்ஜேடி போன்ற கட்சிகளுக்கான சார்பா நின்று கபில் சிபில் வழக்காடுறாரு. கபில் சிபில் உங்களுக்கு தெரியும், மூத்த வழக்கறிஞர். அவர் வழக்காடுறாரு, வச்சு செஞ்சிட்டாரு. 3 முறை உத்தரவிட்டிருக்கு உச்ச நீதிமன்றம். ஆதார் கார்டை தங்கள் வாக்குரிமை இழந்தவர்கள் தங்கள் அடையாள அட்டையாக பயன்படுத்தி தங்கள் அடையாளத்தை புதுப்பிச்சுக்கலாம், மீண்டும் வாக்கு உரிமையை பெறலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் 1 தடவை 2 தடவை 3 முறை உத்தரவிட்டும் இந்த தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, பாஜகவின் பாக்கெட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை கூட தங்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடல. இது எப்படி நியாயம் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே தேர்தல் ஆணையத்திற்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் கதறாங்க, நாங்க அப்படிலாம் ஏமாத்தலைங்க, நாங்க விளம்பரம் கொடுத்துட்டோம், பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டோம், சமூக ஊடகங்கள் எல்லாம் விளம்பரம் கொடுத்துட்டோம், அது போயிடுச்சு மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனாங்க. முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கணும்? விளம்பரம் கொடுக்கலாம், ஒரு பக்கம் மக்களுக்கு செய்தி போய் சேரணும்ன்றக்காக. அதை தாண்டி முதல்ல யார் ரெக்கார்டை ஃபில் பண்றாங்க, யார் இந்த ஆதாரத்தை ஒத்துக்கிட்டு அவங்க பேரை எழுதி அவங்களுக்கு வாக்க திரும்ப கொடுக்க போறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லையா? அப்ப அந்த அதிகாரிகளுக்கு தானே முதல்ல உத்தரவு போட்டிருக்கணும். 1. 2வது, தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ரொம்ப தெளிவா ஆதார் அட்டையை வைத்து விண்ணப்பிப்பவர்களுக்கு நீங்க ஒரு ஓடிபி அனுப்பி அதோட அவங்க விண்ணப்பிச்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று கொடுக்கணும், ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு வழிகாட்டுதல் செஞ்சிருக்கு. எதையுமே கண்டுக்கலங்க தேர்தல் ஆணையம். கூச்சமே இல்லாம நாங்க அப்படிதாங்க, யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டோம், யாருக்கும் தலை வணங்க மாட்டோம், எங்க ஜி சொன்னதை தவிர எதையும் கேட்க மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்தது. இன்னைக்கு போட்டு புரட்டி அடிச்சதுல தேர்தல் ஆணையம் அது எப்படிங்க ஆதார் அட்டையை நாங்க பயன்படுத்த முடியும், அது எப்படிங்க ஒரு அடையாள அட்டையை பயன்படுத்த முடியும், அது ஆதார் அட்டையில் நிறைய போலி வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஆதார் அட்டையில் போலி இருக்கா, அதை நீங்கள் சரி பண்ணிக்கங்க, அப்படி போலியாக இருந்தால் நீங்கள் அதை நிரூபிங்க. ஆனால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 23(4) படி ஒரு சாமானிய குடிமகனுக்கு தன் அடையாளத்தை நிரூபிக்கிறதுக்கு இந்த தேர்தல் அடையாள அட்டையா இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தலாம் அப்படின்னு நீதிமன்றம் ஒரு அதிரடியா சொல்லிடுச்சு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அவங்களுக்கு உரிமை கொடுத்திருக்கு. 23(4) அந்த உரிமையை அவங்க பயன்படுத்துறாங்க. அதுக்கு ஆதார் அட்டை அவங்ககிட்ட இருக்கு, அதுதான் இருக்கு. நீங்க சொன்ன 11 ஆதாரங்கள்ல எதுவுமே அவங்ககிட்ட இல்லை அப்படின்னா 12வது ஆதாரமாக நீங்கள் இந்த ஆதார் அட்டையை கட்டாயமா பயன்படுத்தணும், ஏத்துக்கணும் அப்படின்னு திரும்பியும் ஒரு அடி. அதுலயும் இன்னொரு அடியும் கொடுத்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்ச நீதிமன்றம். 12வது ஆதாரமாக கட்டாயமா ஆதார் கார்டை சேர்க்கணும். இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி மட்டும் கிடையாது, ஒரு சாமானிய குடிமகனுடைய ஓட்டை காப்பாத்துறதுக்கு இது ஒரு வழி. இன்னைக்குள்ள இது நேத்து நடந்தது. இன்றைக்கு நீங்க எந்த வழிமுறைகளில் ஆதாரை ஏத்துக்க போறீங்க அப்படின்னு அறிவிப்பை வெளியிடணும். வழிமுறைகள்ல எந்தெந்த வழிமுறைகளை ஆதாரம் ஏத்துக்க போறீங்கன்னு உடனடியாக அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தின் மென்னிய நசுக்கிருக்கு உச்ச நீதிமன்றம். நீங்க எதை சொன்னாலும் நான் கடந்து போவேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இவ்வளவு சண்டித்தனமாக திமிரோடு நடந்து கொள்கிறது என்றால்
நம்மெல்லாம் பிரதமரே நம்ம நண்பன்பா அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்கான காரணத்தினாலதான் இப்படி பண்ணுது. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு, எனக்கு நேத்து பேசி இருக்கிறாங்க, நாளைக்குள்ள எனக்கு என்ன அடிப்படையில இதை நாங்க ஒத்துக்க போறோம் அப்படின்ற வழிமுறைகளை நீங்க உடனே வெளியிடணும் அப்படின்னு மண்டையில கொட்டி விட்டு, அப்போ ஒரு விஷயத்துல பக்காவா சிக்கி இருக்கிறாங்க. இந்த தேர்தலை எப்படி பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க, 65 லட்சம் வாக்காளர்களை வெளியே அனுப்பிடணும், போலி முகவரிகள்ல போலி வாக்காளர்களை சேர்க்கணும், 0 அப்படின்ற ஒரு எண்ணில் மட்டும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பாங்க. அப்பா பேருக்கு பதிலாக ஒரு எழுத்தா இருக்கும், ABCDEFGHன்னு அப்பா பேருக்கு பதிலாக போயிடும். கணவன் பேர் சொன்னா ஹஸ்பண்ட், சரியா, மனைவி பேர் என்னையா, ஹஸ்பண்டு. இப்படி எத்தனை உள்ளடி வேலை பார்த்தாங்க. 20 ஆண்டுகளா பூட்டி இருந்த ஒரு வீட்டுக்குள்ள வாக்காளர்கள் எக்கச்சக்கமா இருக்கிறதா காட்டி எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்தாங்க. ஒரே ஒரு வீட்டுல 260 வாக்காளர்கள் இருக்கிறதா எவ்வளவு ஒரு பொய்ய சொன்னாங்க. இத்தனை உள்ளடி வேலைகளை செய்து தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு உழைக்கிற மக்கள், சாமானிய மக்கள், எதிர்கட்சிகள், பெண்கள், அத்தனை பேரோட சிறுபான்மை மக்கள் அத்தனை பேருடைய ஓட்டையும் காலி செய்கிற மோடியினுடைய அஜெண்டாவில் இடியை இறக்கி இருக்கிறது இந்த நீதிமன்றம். ஆதார் அட்டையை ஒரு குடிமகன் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க தாராளமாக பயன்படுத்தலாம். 12வது சான்றாதாரமாக அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மொத்த கனவுலையும் மண்ணள்ளி போட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். மோடி செய்த ஓட்டு திருட்டுக்கு பலத்த அடியை கொடுத்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். இது ஒரு பக்கம். இதை விட அதிர்ச்சியான ஒண்ணு நடந்திருக்குங்க. அதுவும் கர்நாடகத்தில் நடந்திருக்கு. வாக்காளர்களை நீக்குவதற்கு பல விஷயங்களை அவங்க கையில் எடுப்பாங்க. ஒன்று, அவங்க இந்த ஊர்லயே இல்லைன்னா செத்துட்டாங்க இப்படின்னு பல காரணங்களை சொல்லி வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு முடிச்சு விடுவாங்க. ஆனா கர்நாடக மாநிலத்துல 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பயங்கரமான உள்ளடி வேலை நடந்திருக்கின்றது. அம்பலமாகி இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிக்குது பாஜக கும்பல். ஆலந்த்னு ஒரு தொகுதிங்க. அந்த ஆலந்த் தொகுதியில 6018 வாக்காளர்கள் அவங்களுக்கே தெரியாம நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுல ஒரு புது மெத்தடு வேற. இதுவரை நம்ம இவ்வளவு மெத்தடு பார்த்தோம். ஒரு வீட்டுக்குள்ள ஆளே இருக்க மாட்டாங்க, 60 பேர் இருக்கிறதா சொல்றது, 10க்கு 10 அடி வீடு கொண்டிருக்கிற ஒரு சின்ன ரூம்ல 2 பேர் கூட இருக்க முடியாது, அங்க 60 பேர் இருந்ததா சொல்றதுன்னு பல விஷயங்களை அம்பலப்படுத்தியாச்சு. தேர்தல் ஆணையத்தை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தெருவில் நிப்பாட்டியாச்சு. ஓட்டு திருட்டை தோல் உரிச்சு காமிச்சாச்சு. பாஜக ஓட்டு திருடி தான் ஜெயிச்சிச்சு அப்படின்றது பல ஆதாரங்கள் வெளிவந்து இந்தியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏன் உலக நாடுகளே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இது புது வடிவம். என்ன செஞ்சிருக்காங்க, ஃபார்ம் 7 அப்ளை பண்றது. இந்த ஃபார்ம் 7 அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு வயோதிகர் இருந்திருப்பாங்க, அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்ப அவங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கும். இப்ப ஃபார்ம் 7 பயன்படுத்தி இவர் தவறிட்டாரு, இவர் பேரை எடுத்துருங்க. இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து புலம்பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அவங்க ஃபார்ம் 7 பயன்படுத்தி இங்க இருந்து என் ஓட்டை எடுத்துருங்க, நான் அங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு அத்தாட்சியோட அங்க போய் வாங்கிக்க முடியும். இப்போ ஃபார்ம் 7 இவங்க பயன்படுத்தி உள்ளடி வேலை எப்படி நடந்திருக்கு தெரியுமா? 6018 பேர்ல வெறும் 24 விண்ணப்பங்கள் தான் ஒரிஜினலா அவங்களே அப்ளை பண்ணது. 24 பேர் அப்ப 6018க்கு அப்ப 5090 இது போய். உங்களுக்கு புரியுதா எவ்வளவு உள்ளடி வேலை பார்த்திருக்கு இந்த கும்பல்? இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு வாக்குச்சாவடியில வேலை பார்க்குற அதிகாரி, அவருடைய அண்ணன் காங்கிரஸ்காரர், அவருடைய பேரை நீக்க சொல்லி விண்ணப்பம் வருது. அப்புறம் அவர் அதை எடுத்துட்டு போய் அவங்க அண்ணங்கிட்ட காமிச்சு, உங்க பேரை நீக்க சொல்லி விண்ணப்பம் வந்திருக்கு, நீங்க கொடுத்தீங்களா? இல்ல, நான் கொடுக்கல. அப்ப இப்படி ஒரு உள்ளடி வேலை நடக்குது அப்படின்னு அம்பலப்படுத்தின உடனே ஆலந்த் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் PR பாட்டீல் அப்படின்றவரு உடனடியாக இதை பெருசா ரைஸ் பண்ணி மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை உருவாக்கி, உடனடியாக ஆட்சி மாற்றம் வந்த பிறகு CIDக்கு கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கண்டுபிடிக்க உள்ள இறங்குனா எக்கச்சக்கமான உள்ளடிகள் நடந்திருக்குங்க. முதல்ல இந்த விண்ணப்ப படிவத்தை தூக்கிட்டு அந்த சம்பந்தப்பட்டவங்க வீட்டுக்கு போனா இதுல 24 ஃபார்ம் தவிர எல்லாருமே போலி. சரிங்க, யாருங்க விண்ணப்பிச்சதுன்னு பார்த்தா வேற ஒரு வாக்காளர் அடையாளத்தோடு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு. சரி, விண்ணப்பிச்ச வாக்காளரை பிடிப்போன்னு போய் அவர்கிட்ட நீங்க எப்படி இவங்களுக்காக விண்ணப்பிச்சீங்கன்னுட்டா, எனக்கு தெரியாதுங்க, நான் எதுவும் விண்ணப்பிக்கலைங்க அப்படின்னு அவங்க கதறி. சரி, அதுல ஒரு நம்பர் இருக்குல்ல, வாக்காளருடைய நம்பர், அந்த நம்பர் எடுத்தா இந்த நம்பர் என் நம்பரே இல்லைங்க அப்படின்றாங்க. சரி, அந்த வாக்காளர் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திராவிலையும் மகாராஷ்டிராவிலையும் இருக்கு அந்த வாக்காளர் நம்பர்.
சரி, அந்த வாக்காளர் வீட்டுக்கே போயிட்டாங்க. அவரும் நாங்க இல்லைங்க, இந்த வாக்காளர் அட்டைக்கு நாங்க எதுவுமே ஃபார்ம் 7 கொடுக்கவே இல்லைங்க, இது ஏன் நம்பர் தான், ஆனா பொய்யா பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி பொய்யா பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னவங்க யாருக்கும் கணினியை பயன்படுத்த தெரியாது, ஆப்ஸை பயன்படுத்த தெரியாது. ஏன் இந்த ஆப்ஸை பயன்படுத்த தெரியாதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இவை அத்தனையும் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆப் வழியா போகணும், செயலி வழியா தான் நம்ம பதிவு பண்ணணும். அப்ப செயலி வழியா பதிவு பண்ற அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. ஸோ அவங்க அதை செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தினுடைய செயலிக்குள்ளேயே போய் ஒருத்தன் போலியா இன்சர்ட் பண்றான், ஆனா ஒரு ஓடிபி கூட வரல. இது எப்படி சாத்தியம்? எனக்கு ஏன் ஓட்டை இல்லைன்னு போறீங்க, அப்ப ஏன் நம்பருக்கு என்னுடைய ஒரிஜினல் நம்பர் நான் கொடுத்துருப்பேன். ஆதார்ல தான் என்னுடைய ஒரிஜினல் நம்பர் இருக்கு, பேங்க் இதுல இருக்கு, அதுல இருக்கு, இதுல இருக்கு, எல்லாத்துலயும் என்னுடைய ஒரிஜினல் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம்ல, ஃபோன் நம்பர். அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கணும்ல. அப்படி ஓடிபியே வராம, ஓடிபியே கிடைக்காம இவ்வளோ பேர் 6018 பேரை நீக்க சொல்லி ஃபார்ம் 7 கொடுத்துருக்காங்கன்னா இது எப்படி பெரிய உள்ளடி வேலை. இதெல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையம் ஒரு உள்ளடி வேலை பார்த்திருக்கு. இதே கேஸ்ல தேர்தல் ஆணையத்திற்கு 12 முறை கடிதம் எழுதியிருக்காங்க இந்த சிஐடி குரூப். 12 தடவை கடிதம் எழுதி ஐபி அட்ரஸ் கொடுங்க, கணினி முகவரி கொடுங்க. ஏதோ ஒரு கணினில இருந்தானே அவங்க ஏத்திருப்பாங்க, அப்ப ஏதோ ஒரு மெயில இருந்தானே அவங்க இது பண்ணிருப்பாங்க. இப்ப கணினிக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும்ல, அந்த அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதோடு தொடர்புடைய பல தகவல்களை தேர்தல் ஆணையத்தில் கேட்டு 12 முறை கடிதம் எழுதியிருக்கிறாங்க இந்த விசாரணை கமிட்டி. இப்ப 12 முறை கேட்டும் வாயை மூடிட்டு உட்கார்ந்துருக்கு தேர்தல் ஆணையம். அப்ப ஒண்ணு புரியுதா உங்களுக்கு? திட்டமிட்டு எல்லா மாநிலங்களிலும் வாக்கு திருட்டுக்கு பலவிதமான நூதன முறைகளை பயன்படுத்தி வாக்கை திருடி இருக்கு பாஜக கும்பல். இது தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும், தெளிவா இருந்துக்கோங்க. எல்லாரும் அவங்க ஓட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஓட்டு இல்லைன்னா உடனடியாக அந்த ஓட்டை பதிவு செய்யறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு கடுமையா யாருக்கெல்லாம் ஓட்டு இல்லைன்றத கூட்டணி கட்சிகள் ஓடி போய் நின்று தெரு வாரியாக வீடு தோறும் போய் இதை சரி பண்ணலன்னா நம்மளையும் அடிச்சு காலி பண்றதுக்கு திட்டத்தோட வருவான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பக்கம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தையும் மோடியும் பொலேர்னு போட்டு பொழந்து கட்டுது, ஆனா எதுக்குமே அஞ்சாம இன்னொரு பக்கம் இந்த குரூப் உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. கவனமா இருக்கணும் தோழர்களே.